ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2023ஆம் ஆண்டு மழை, புயல், வெயில்னு எப்படியோ நம்ம கடந்து வந்துட்டோம். வரவிருக்கும் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்கும், என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்கள்னு ஸ்ரீ பாலா ஜோதிடம் பிரசன்ன திலகம் திரு நாகராஜன் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டு மேஷராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். மேஷராசியை பொறுத்த மட்டும் இந்த 2024 உங்கள் ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்திருக்கிறது. ஆண்டு முழுவதும் குரு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார். அப்படிப்பட்ட குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் முதல் 5 மாதம் உங்கள் ராசியிலே அமரப் போகிறார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல சூரியன் பகவானுடன் சேர்ந்து அமர்ந்துள்ளார். இதுவும் ஒரு நல்ல யோகமான ஒரு விசேஷமான பலன்தான். எடுத்த காரியங்களில் வெற்றி என்பது கண்டிப்பாக இந்த வருடம் கிடைக்கும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயமாக இருக்கும். காரிய தடைகள் நீங்கள் ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு இவ்வளோ நாள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு அதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். முக்கியமாக அரசாங்க பணி செய்வோர், அரசாங்க வேலை செய்வோர் மேஷராசினருக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டுன்னே சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு ஊதிய உயர்வுடன் பதவி உயர்வு கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு அதிகமாக தென்படுறது. மிற்ற ஏனைய துணையில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது நிகழும். அவங்க வேலை செஞ்சிட்டு இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். பணப்புழக்கம் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கையில் எப்போதுமே பணம் வந்துட்டே இருக்கும். போன வருடம் பணத்துக்கு ரொம்ப தட்டுப்பாடாக இருந்திருக்கும் மேஷராசினருக்கு. பட் இந்த வருடம் பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையவே இருந்திருக்கும். நீண்ட நாட்களாக உடம்பில் இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள், உடல் உபாதைகள் அதெல்லாமே இந்த வருடம் நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு ஏற்ற மருத்துவமனையை தேர்வு செய்து வேறு ஒரு ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மருத்துவமனை இல்லாமல் வேறு ஒரு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் பார்ப்பது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உடலில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும். பெண்களை பொறுத்த மட்டும் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இந்த வருடம் எடுத்த கண்டிப்பாக டென்ஷன் எப்போதுமே அவங்களுக்கு இருக்கும். மேஷராசி பெண்களுக்கு அந்த டென்ஷனை மட்டும் கொஞ்சம் விடுத்து கொஞ்சம் பொறுமையாக விஷயங்களை கையாண்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக இந்த வருஷம் போகும். ரொம்ப நாளாக தொழில் தொடங்கணும், வீட்டில் இருந்து அமர்ந்தபடியே நான் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னே அப்படின்னு தான் சொல்லணும். மாணவர்களை பொறுத்த மட்டில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று இந்த வருஷம் நிறைய தேர்ச்சி பெறுவாங்க. படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை, விளையாட்டு புத்திகள் கொஞ்சம் இருக்கும். படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தால் இன்னும் நிறைய மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மொத்தத்தில் மேஷராசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 85% இந்த வருடம் ஒரு நல்ல பலாபலன்களையே கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்களுடைய ராசியாதிபதி 9ஆம் இடத்துல இருப்பதும் லக்னத்திலேயே ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்திருப்பதனாலும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சுவாமிமலை முருகன் கோவில் சென்று வருவது, அவரை போய் தரிசித்து வருவது இன்னும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். மேஷராசி பெண்கள் மற்றும் மாணாக்கர்களை பொறுத்த மட்டும் திங்கட்கிழமைகளில் எள்ளு சாதம் சிவபெருமானுக்கு படைத்து அதை மற்றவர்களுக்கும் விநியோகம் செய்து தானும் உண்டு சாப்பிட்றதுங்கிறது ஒரு பெரிய பரிகாரமாக தெரியும். இது இப்போ சொல்கிற எல்லா பலன்களுமே ஒரு பொது பலன்கள். தங்களுடைய ராசியை ஜென்ம லக்னத்தையும் வைத்து நம்ம இந்த பலாபலன்களை அறிஞ்சினோன்னா இன்னும் நல்ல பலாபலன்களை நமக்கு தெரிய வரும். 2023 மழை, புயல், வெள்ளம் இப்படி நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம். இந்த 2024 அனைவருக்கும் நல்லபடியாக இருக்கணும் என்று எனது உபாசனை தெய்வமான பாலா திரிபுர சுந்தரியை வேண்டிக் கொண்டு எனது பலாபலன்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன். நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம்
ஹேமந்த ரிதவ் தக்ஷிணாயினம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி இந்த புத்தாண்டானது பிறக்கிறது. இந்த புத்தாண்டை பார்க்கும்போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கன்னியா லக்னத்தில் மகா நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டானது பிறக்கிறது. லக்னத்திலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். விருச்சிக ராசியில் சுக்கிர பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். தனுசு லக்னத்தில் செவ்வாயும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். சிம்ம ராசியில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுதான் இந்த வருடத்தின் கிரக சஞ்சாரங்கள். இந்த வருடம் ஒரே ஒரு கிரக பயிற்சி மட்டும்தான் இருக்குது. வருட கிரக பயிற்சிங்கிறது பார்க்கும்போது குரு பயிற்சி மட்டும் மே மாதம் 1ஆம் தேதி மேஷத்தில் இருக்கும் குரு பகவான் ரிஷபத்திற்கு மாறுகிறார். அது ஒன்று தான் இந்த வருடத்தின் கிரக பெயர்ச்சி. ஸோ பொதுவாக இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்கும் நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த ஆண்டு சனியினுடைய ஆதிக்கமும் சுக்கிரனுடைய ஆதிக்கமும் புதனுடைய ஆதிக்கமும் நிறைந்து இந்த ஆண்டு பிறக்கிறது. சனி சுக்கிரன் புதன் இவர்களுடைய ஆதிக்கத்தில் பிறப்பதனால் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் இந்த வருடம் கண்டுபிடிக்கப்படும். புதிய புதிய தொழில்நுட்பங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பங்களுக்கு நிறைய ஒரு மாறுதல்கள் உண்டாகும். இந்தியாவை பொறுத்த மட்டும் தகவல் தொழில்நுட்பம், ஐடி துறை, அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பு முதலான தொழில்கள் மேலோங்கும். நிறைய புது கண்டுபிடிப்புகள் இந்த வருடம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்திய விஞ்ஞானிகளுக்கு ஒரு நல்ல பொற்காலமான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேரும் புகழும் இந்த வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுறது. அப்புறம் சினிமா துறையை பொறுத்த மட்டும் புதிய புதிய இயக்குனர்கள் அவங்க படையெடுத்து வருவார்கள். புதிய புதிய படைப்புகளை நமது தமிழ் சினிமாவுக்கு அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கலைத்துறையினர் எடுத்துட்டேன்னா புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வர்றதுனால அதற்கு ஏற்றவாறு அவர்களுடைய தொழில்நுட்ப முறையை கையாண்டு அவங்க அதுக்கு அடாப்ட் ஆகிப்பாங்க. அப்புறம் இராணுவம் மற்றும் போலீஸ் துறை அவங்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல பொற்காலமான ஆண்டாக இருக்கும். இராணுவத்தை பொறுத்த மட்டும் உலக எங்கிலும் இருக்கும் மக்கள் மற்ற நாடுகள் நம்மளுடைய இந்திய இராணுவத்தை பற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக இராணுவத்துக்கும் போலீஸ் துறைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வெப்பநிலை இந்த ஆண்டு மற்ற ஆண்டுகளை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். அந்த வெப்பத்தினால மரணங்களும் கூட்டு மரணங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சனியினுடைய ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறப்பதனால் எந்த தொழில் செய்வதனால இருந்தாலும் நிறைய ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். எல்லாருக்குமே, எல்லா தொழிலும் உள்ளவர்களுக்குமே சோம்பேறித்தனமாக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அவங்களுடைய உழைப்பை கொட்டினால் மட்டும்தான் அவங்களுக்கான லாபத்தையும் வருமானத்தையும் அவங்களால ஈட்டக்கூடிய அளவுக்காக இந்த ஆண்டு இருக்கும். எல்லா முக்கிய முடிவுகளும் அரசியல்வாதிகள் நிறைய முக்கிய முடிவுகளை இந்த ஆண்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா முக்கிய முடிவுகளுக்குமே நீதிமன்றம் தலையீடு அப்படிங்கிறது இந்த ஆண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீதிமன்றத்தின் வாய்ஸ் அப்படிங்கிறது உயரும் இந்த வருடம். அரசியலில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். என்ன மாதிரி மாற்றங்கள்னால் பெரும்பாலும் பெண் அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த வாட்டி நிறைய தென்படுவாங்க. திரைக்கு பின்னால் இவ்வளோ நாள் பெண் அரசியல்வாதிகள் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் மக்கள் முன்னாடி மக்களினுடைய ஆதரவை பெறுவதற்காக அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பொதுவாகவே இந்த 2024ஆம் ஆண்டு பெண்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக, பொற்கால ஆண்டாக இருக்கும். நல்ல ஒரு மேன்மையான ஒரு ஆண்டாக இருக்கும். வளர்ச்சியான ஒரு ஆண்டாக இருக்கும். நிறைய பெண்கள் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. வழக்கம் போலவே பெண் மாணவர்கள் அவங்க தான் பார்த்திங்கன்னா அதிக சதவீதத்தினுடன் தேர்வுகளில் வெற்றி பெறுவாங்க. அப்புறம் பத்திரிகை துறை கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் சர்ச்சையில் தான் இருக்குது. இந்த வருடம் இன்னும் சர்ச்சைகளுக்குள்ளாக ஆகுவதற்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. தேவையில்லாத விமர்சனங்களில் கண்டிப்பாக அவங்க
தென்படுவாங்க. முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஆண்டு அப்படிங்கிறதே வந்து சொல்லலாம். விவசாயத்தின் அவசியத்தை நாட்டு மக்கள் அனைவருமே உணர ஆரம்பித்து நிறைய பேர் விவசாயத்திற்கு உதவி செய்கிற விதமாக இந்த ஆண்டு வந்து இருக்கும். அப்புறம் இந்த காற்றாலை மூலயமா மின்சார உற்பத்தி வந்து இந்த வாட்டி ரொம்ப அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியாவுக்கு வந்து அதை நிறைய பேர் படையெடுத்து வருவாங்க. அதுவும் மேலும் தமிழ்நாட்டுக்கு, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு நிறைய காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்கிற இடத்த வந்து தேர்வு பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. பேட்ரி மூலயமா இயங்கக்கூடிய வாகனங்கள் உற்பத்தி செய்யும் ஒரு ஆலைகள் வந்து தமிழ்நாட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் முக்கியமாக நாடுகளுக்கு இடையே ஒரு போட்டி பொறாமை இருந்து கொண்டே இருக்கும். நான் பெரியதா நீ பெரியதா அப்படிங்கிறது வந்து எப்போதுமே அந்த ஒரு போட்டி பொறாமை இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஆண்டு ரொம்ப கடுமையாக இருக்கும். இந்த போட்டி பொறாமை கொஞ்சம் போர் அளவுக்கு கூட கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுறது. மொத்தத்தில் பண வருவாய்க்கு எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது. ஆனால் கடின உழைப்பை நம்பி இந்த ஆண்டு நம்ம எல்லாருமே கொஞ்சம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நன்றி, வணக்கம்.